Hello aspirants, welcome to GLED SSC Tamil. நான் தான் கோபால். SSC CGL 2025க்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது எல்லாத்தையும் கிடையாது. ஒரு 3 பார்ட்டாக இந்த வீடியோ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா போஸ்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஜென்ரலாக என்னென்னலாம் தேவை. செகண்டு சர்டிஃபிகேட் ரிலேட்டடான டவுட்ஸ். தேர்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ். ஓகேவா? எந்த நோட்டிஃபிகேஷன் வீடியோவா இருந்தாலும் நம்மளோட சேனல்ல இனிமே இந்த மாதிரி ஒரு 3 பார்ட் வீடியோ தான் வரும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி எனக்கு எக்ஸாம் இருந்தது, அதனால நான் எந்த வீடியோவுமே பெருசா போஸ்ட் பண்ணல. இப்போ எக்ஸாம் ஓகே எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா வீடியோஸ் போடுவோம். ரைட்டா? சரி, இப்போ இந்த வீடியோ யார் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் எஸ்எஸ்சியை நான் படிக்கிறேன், எஸ்எஸ்சி படிக்கிறேன். சிஜிஎல் முத தடவை நான் அப்ளை பண்ண போறேன். நான் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் மேலோட தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக அடுத்த வீடியோ, அதுக்கப்புறம் பிடபிள்யூ வீடியோ, அப்படி எல்லாமே. ஸோ ஆல்ரெடி நான் எஸ்எஸ்சி நான் இது பண்ணியிருக்கேன், எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படாது. அதனால நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா போயிடுங்க. சரிங்களா? போயிடுங்கன்ட்டு சொல்றது சரி, ஓகே, தேவைப்படாது, அவ்வளோதான். ஓகே, சரி, முதல்ல இம்பார்ட்டண்ட்டான டேஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். சப்மிஷன் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன். அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்பத்துலேருந்து எப்போ வரைக்கும் ஓப்பன் ஆகும். ஜூன் 9, 2025 இருந்து ஜூலை 4, 2025 வரைக்கும் நமக்கு என்னதுன்னா அப்ளிகேஷன்ன்றது ஓப்பன் ஆகும். ஸோ ஜூன் 9 ஆல்ரெடி அது ஓப்பன் டேட் இப்போ ஓப்பன்ல தான் இருக்கு கரண்டா. எல்லாருக்குமே என்ன ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா, காலையில வரமாட்டுது, மதியானம் வரமாட்டுது அப்படின்ட்டு எல்லாருமே மிட் நைட் தான் அப்ளை பண்ண பாருங்க. மிட் நைட்ல தான் சர்வர் கொஞ்சம் இதுவா நல்லா இருக்கும், ஒழுங்கா இருக்கும். சரிங்களா? இப்போ ரீசெண்டா நமக்கு இந்த ஜிடி கான்ஸ்டபிளோட ரிசல்ட் வந்ததுனால சர்வர் ரொம்ப ஸ்லோவா இருந்தது, நெட்டு உள்ள போவே முடியாத மாதிரி இருந்தது. சரிங்களா? ஜூலை 4, 2025 வரைக்கும் என்னது உங்களால அப்ளை பண்ண முடியும். அதுக்காக கடைசி 4 நாள் 5 நாள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க, இப்பயே அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, லாஸ்ட் டேட் ஃபீ பேமெண்ட் பண்றது 5ஆம் தேதி பண்ணலாம். அடுத்த மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் பண்ணலாம். எப்பயுமே எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 1 மாசம் டைம் கொடுப்பாங்க. இப்போ இன்னும் ஒரு 5 நாள் கம்மியா கொடுத்துருக்காங்க. அது என்ன கதைன்னு தெரியல. ஓகே, இஃப் ஏதாவது நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மிஸ்டேக் ஏதாவது ஆகிருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஜூலை 9 இருந்து ஜூலை 11 வரைக்கும் உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ அப்படின்றது ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த கரெக்ஷன் விண்டோவில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம். இதுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. 100 rupees or 200 rupees. ஓகேவா? ரைட். ஸோ அதை பற்றின மாடிஃபிகேஷன் அதை எல்லாத்தையும் பற்றி சொல்கிறேன். இதெல்லாம் ரொம்ப பேசிக்ன்றதுனால நான் அப்படியே சொல்லியிருக்கேன். எக்ஸாம்ன்றது பார்த்தீங்கன்னா 13 ஆகஸ்ட் 2025 30 ஆகஸ்ட் 2025 இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டைமிங்கு. அப்போ நமக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இது ஜூன் முடிய போகுது, ஜூன் 20. அப்புறம் ஜூலையில் ஒரு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 31 நாள் இருக்கா? எஸ், 31 நாள் இருக்கு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 13 நாள் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஏறத்தாழ உங்களுக்கு ஒரு 64 நாள் இருக்கா? எஸ், 64 நாட்கள் தான் இருக்கு. ஓகேவா? அதாவது ரொம்ப இதுவாக சொல்கிறேன், உங்களுக்கு இதை விட கொஞ்சம் கம்மியான நாட்கள் கூட ஆகலாம். ஏன்னா நீங்கள் எப்போ வீடியோ பார்ப்பீங்கன்னு தெரியாதுல்ல, அதுக்காக. Tier 2 எக்ஸாம்ன்றது டிசம்பர் மாதம் 2025 கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டான டேட் சொல்லலை, டென்டேட்டிவாக இருக்குது. மேபி கொஞ்சம் டேட்ஸ் மாறலாம். சரிங்களா? ஓகே, இப்போ டோல் ஃப்ரீ நம்பர், உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஹெல்ப் தேவை, ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, SSCSR நம்மளோட சதர்ன் ரீஜியனோட நம்பர் 2 நம்பர் கொடுத்து வச்சிருக்கேன். இந்த 2 நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பர் போகும். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? அதாவது மார்னிங் 10க்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. மார்னிங் 10 AM சரியா ஓப்பன் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எடுத்துடுறாங்க. ஓகேவா? கால் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது இல்லை. நான் வெஸ்டர்ன் ரீஜனுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், மத்திய பிரதேஷ் ரீஜன் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரீஜனுக்கு ட்ரை பண்ணும்போது போட்ட உடனே எடுக்கிற ரீஜன் பார்த்தீங்கன்னா நம்மளோட சதர்ன் ரீஜன் தான். ஸோ அதனால உங்களுக்கு கண்டிப்பாக என்ன டவுட்ஸ்னாலும் ஒரு லேடி தான் பேசுவாங்க. அவங்க கிளியராக சொல்லுவாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட்டாக தமிழில் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்மளோட எக்ஸாம் சென்டர்ஸ்.
எக்ஸாம் நடக்குது அப்படின்னா வந்து இப்போ ஆர்ஆர்பி எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ போடுறாங்க. ஒரு சில பேர் கேரளால போடுறாங்க. இன்னொரு சில பேருக்கு வந்து எனக்கெல்லாம் திருப்பதியில போட்டாங்க. இன்னும் நிறைய பேருக்கு அந்த சதர்ன் ஸ்டேட்ஸ்லேயே பக்கத்தில் பக்கத்தில் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி உங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து என்ன இது கொடுக்குறீங்களோ, என்ன சிட்டி கொடுக்குறீங்களோ அந்த சிட்டியில தான் உங்களுக்கு எப்பயுமே வந்து எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? அதாவது சென்னை கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 99% வந்து சென்னையில தான் நடக்கும். சென்னையில உங்களுக்கு மணிமங்கலம்ல ஒரு சென்டர் இருக்கு. மணிமங்கலம் மணிமங்கலம் தனலட்சுமி காலேஜ்னு நினைக்கிறேன். எஸ், மணிமங்கலத்துல ஒரு சென்டர் இருக்கு. அதே மாதிரி கோவிலம்பாக்கம் கோவிலம்பாக்கம் கோவிலம்பாக்கத்துல ஒரு சென்டர் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சென்டர் இருக்கு. அது என்னன்னு சரியா தெரியல. சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு சென்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த 2 சென்டர் தான் வந்து போடுவாங்க. ரைட்டா? ஓகே. அடுத்து கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி இந்த மாதிரி வந்து இந்த சென்டர்ஸ்லாம் இருக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல. புதுச்சேரியில வந்து இருக்கு. அவ்வளவுதான். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து என்ன கொடுக்குறீங்களோ அதுவே உங்களுக்கு மோஸ்ட்லி கிடைச்சிரும். சரிங்களா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் போஸ்ட் டீட்டெயில்ஸ் பத்தி பார்ப்போம். போஸ்ட் டீட்டெயில்ஸ் பத்தி என்னென்ன இருக்கு, என்னென்ன போஸ்ட் இருக்கு, அந்த போஸ்டோட ஏஜ் லிமிட் என்ன, அதுக்கு எவ்வளவு சம்பளம் வந்து எதுல இருந்து இது வரைக்கும் ஒரு ரேஞ்ச் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல், பே லெவல் 7. சரிங்களா? இது இந்த சேலரி பிரகாரம் பார்த்தீங்கன்னா 45,000 ரூபாயில இருந்து 1,42,500 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாக்டான நம்பர் சொல்ல. சரிங்களா? அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு சேலரின்றது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னென்னலாம் போஸ்டிங் இருக்குன்னு பாருங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், எல்லாமே அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் மினிஸ்ட்ரீஸ்ல வந்து இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்னது சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ், இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ரயில்வே, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இது வந்து ஏஎஃப்ஹெச்கியூ அப்படின்றப்போ ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், இதுல வந்து வேலை இருக்கு. மெய்டி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வரும் தெரியுமா? ஸோ அதுல வந்து வேலை இருக்கும். அதர் மினிஸ்ட்ரீஸ்ல வந்து ஏஎஸ்ஓக்கு வேலை இருக்கு. அடுத்து இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அது எல்லாத்துலேயுமே வந்து இதுக்குள்ள போகும். என்னது? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், இதுல வந்து இன்ஸ்பெக்டர் லெவல்ல வந்து இருக்கும். அதே மாதிரி சென்ட்ரல் எக்ஸைஸ்லயும் இன்ஸ்பெக்டர் லெவல்ல சிபிஐசினா இந்த ஜிஎஸ்டி, அந்த இன்டைரக்ட் டாக்ஸ் அந்த இதுக்குள்ள போகும். என்னன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போவோம். நெக்ஸ்ட் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னது? சிபிஐசி இதுக்குள்ளேயே வந்து போகும். அப்புறம் என்னது? ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், எக்ஸாமினர், இது எல்லாம். அடுத்து ஏஇஓ, நம்ம ரீசெண்டாக கூட கிஷோர் இளங்கோவன் நினைக்கிறேன், அவர் இன்டர்வியூ எடுத்திருப்போம். லாஸ்ட் லைவ்ல தான் இருக்கும். ஸோ அவரும் என்ன பண்ணியிருப்பாரு, இந்த ஏஇஓ தான் வந்து அவர் பார்த்துருப்பார். ஓகேங்களா? அதே மாதிரி எஸ்ஐ, சப் இன்ஸ்பெக்டர், சிபிஐ சென்ட்ரல் பியூரோ, சிபிஐல வந்து சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் போஸ்ட்ஸ்ல வந்து இன்ஸ்பெக்டர் போஸ்ட், இன்ஸ்பெக்டர் அண்ட் அசிஸ்டன்ட், என்னது, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர். ஸோ இந்த மாதிரியான போஸ்ட் எல்லாமே வந்து இதுக்குள்ள அப்படியே ரவுண்டா வருது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா பே ஸ்கேல் 6. இந்த 6 லெவல்ல பார்த்தீங்கன்னா 35,400 ரூபாயில இருந்து 1,12,400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவா கொடுத்துருக்காங்க. என்னது? அசிஸ்டன்ட், எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ட், எங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல டிவிஷனல் அக்கௌண்டன்ட், சி அண்ட் ஏஜி அப்படின்றது காம்ப்டலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அவங்களுக்கு கீழே வர்றது. சரிங்களா? சப் இன்ஸ்பெக்டர், என்ஐஏ, என்ஐஏனா இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வரும். நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மாத்தி போட்டிருக்கீங்களா? இதுதான் இங்க வரும். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து என்னது? எஸ்ஐ அண்ட் ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். இது பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் மினிஸ்ட்ரிக்குள்ள வரும். ரைட்டா? இது கிரேட் 2. இது ஹோம் அஃபேர்ஸ்ல வந்துடும். ஆஃபீஸர் சூப்பரிண்டென்டென்ட், அது எதுக்கு வரும் அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும். ஓகேவா? இப்போ பே ஸ்கேல் 5ல பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கு? ஆடிட்டர் அண்ட் அக்கௌண்டன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பே ஸ்கேல் 4ல என்னது? சார்ட்டிங், இல்லைன்னா அதாவது பிஏ இல்லைன்னா எஸ்ஏன்னு சொல்லுவாங்க தெரியுமா? போஸ்டல் அசிஸ்டன்ட் அண்ட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். ஸோ இந்த போஸ்ட்டும் சிஹெச்எஸ்எல்ல இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. டாக்ஸ் அசிஸ்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர், இது எல்லாமே வந்து என்னது 25,000ல இருந்து 81,000 வரைக்கும் சேலரி இருக்குது. அதுலேயே குரூப்லாம் கொடுத்துருக்கான் பாருங்க. குரூப் சி, குரூப் பி,
இது எல்லாமே கொடுத்துருக்கான், பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ஏஜ் லிமிட். ஸோ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, நீங்க எந்த வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்றத வந்து பார்க்கணும். இப்போ இங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ஜென்ரல் ஓசி ஜென்ரல் இந்த மாதிரியான கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் நீங்க 1998க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். அதே மாதிரி 2007க்குள்ள பிறந்திருக்கணும். எக்ஸாக்டான இந்த மந்த் டேட் இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இது என்னது 18, 27, 20, 30, 18, 30, 18, 32ன்னு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இதெல்லாம் நிறைய விதமான போஸ்ட்ல ஏஜ் லிமிட்டோட கேட்டகரிலாம் கொடுத்துருக்காங்க. இங்க 18, 27, இங்க பாத்தீங்கன்னா 18, 30, இங்க 18, 32. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரிலாம் கொடுத்துருக்கான். அந்த கேட்டகரிக்கெலாம் அதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 4 இதுவா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? ஏஜ் வந்து இந்த மாதிரி இதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1995க்கு மேல பிறந்திருக்கணும், 2005க்கு உள்ள இருக்கணும். 95க்கு மேல பிறந்திருக்கணும், 2007க்கு உள்ள இருக்கணும். 93க்கு அப்புறம் பிறந்திருக்கணும், 2007க்கு உள்ள இருக்கணும். ஸோ இது எல்லாம் தான் என்னதுன்னா ஏஜ் லிமிட். அதாவது எந்த ஒரு ரிசர்வேஷனுமே இல்லாத ஒரு ஏஜ் லிமிட். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னன்னா ஈவன் என்னதான் நம்மளோட ஏஜ் லிமிட் நமக்கு உங்களுக்கு வயசுன்றது கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் உங்களுக்கு எஸ்எஸ்சி என்ன பண்ணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ டிபெண்டிங் ஆன் யுவர் என்ன சொல்றது கேட்டகரியை பொறுத்து வந்து என்னது ஏஜ் ரிலாக்ஸேஷன்ன்றது கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் என்னது இங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். எஸ்சி எஸ்டி மாணவர்கள் நீங்க என்ன பண்ணலாம், மாணவிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ ஈவன் தோ நீங்க 1998க்கு முன்னாடியே பிறந்திருந்தாலும் ஒரு 5 வருஷம் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு எப்படி சொல்றது, இப்போ வந்து 27 வயசு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், +5 போட்டுக்கோங்க. அப்படியே +5 எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருந்தீங்க அப்படின்னா. ஓபிசி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா +3 போட்டுக்கோங்க. இல்லைன்னா பிடபிள்யூடி இந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருக்கீங்கன்னா 10 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தருவாங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் ஜென்ரல்ல இருந்தீங்கன்னா ரிசர்வேஷன் எதுவுமே இல்லாம இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன்ன்றது 10 வருஷம் தருவாங்க. அடுத்து பிடபிள்யூடிலேயே ஓபிசி 13 வருஷம், பிடபிள்யூடியில் எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா 15 வருஷம். ஸோ இந்த மாதிரியான ரிலாக்ஸேஷன் தராங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன், அப்புறம் டிசேபிள்டு டிஃபென்ஸ் பர்சனல், அவங்க ஜென்ரலில் இருந்தாலும் சரி எஸ்சி எஸ்டியில் இருந்தாலும் சரி, ஸோ அவங்களுக்கு எல்லாமே என்னது 3 வருஷம் 8 வருஷம்ன்ட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ன்றது தராங்க. சரிங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் அப்படின்றது போஸ்ட் சி குரூப் சி போஸ்ட்டுக்கு வந்து தருவாங்க. இது என்னன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி 3 வருஷம் இல்லை 3 வருஷத்துக்கு அப்புறம் அதிகமான சர்வீஸ்ல இருக்கீங்க அப்படின்னா 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தருவாங்க. அதே மாதிரி இங்க 45, இது ஜென்ரல்ல இருந்தா, இது எஸ்சி எஸ்டியா இருந்தா. இதுவே நீங்க வந்து ஒரு விடோவா இருக்கீங்க, இல்லைன்னா வந்து ஒரு டிவோர்ஸ்டு உமனா இருக்கீங்க, இல்லைன்னா ஜுடிஷியலி செப்பரேட்டட் அந்த நீதிமன்றத்தால இந்த பிரிக்கப்பட்டிருப்பாங்கல்ல அவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல்ல இருக்கிறவங்களுக்கு 35 வயசு வரைக்குமோ, எஸ்சி எஸ்டியா இருக்கிறவங்களுக்கு 40 வயசு வரைக்குமோ என்ன பண்ணுவாங்கன்னா ரிலாக்ஸேஷன் தருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தை பத்தி கொஞ்சம் நீங்க பார்க்கணும். இந்த டேட் ஆஃப் பர்த்ன்றது எஸ்எஸ்சி வந்து எப்படி இது பண்ணணும் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் 10th மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்ல என்ன இருக்கோ அதுதான் வந்து என்ன பண்ணணும்னா கன்சிடர் பண்ணும். சரிங்களா? இந்த டேட் ஆஃப் பர்த் யூ என்டர் இந்த எஸ்எஸ்சி 2020 சிஜிஎல் 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் must exactly match the date of birth in your 10th matriculation certificate. SSA will only consider this date of birth for deciding your age eligibility. No changes to the date of birth will be allowed later under any circumstance. So உங்களோட 10th மார்க் ஷீட்ல என்ன இருக்கோ 10th மார்க் ஷீட்ல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அது எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லயும் மாறக்கூடாது. அதை தான் நீங்க என்ன பண்ணி ஆகணும்னா என்ட்ரு பண்ணி ஆகணும். சரிங்களா? ஆஸ் பர் யுவர் 10th மார்க் ஷீட்டு வேற எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரைட். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா குவாலிஃபிகேஷன். என்னென்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் நமக்கு இருக்கணும். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்துடலாம். இப்போ எஸ்எஸ்சி 2025 சிஜிஎல் 2025க்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்க போறோம் சொன்ன மாதிரி. ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், அதாவது ஜேஎஸ்ஓன்னு சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பேச்சுலர்ஸ் டிகிரி எந்த ஒரு சப்ஜெக்ட்ல வேணாலும் பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கணும். பேச்சுலர் டிகிரி இருக்கணும். 12th லெவல்ல அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா 60% வந்து மேக்ஸ்ல எடுத்திருக்கணும். சரிங்களா? பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் வித் அட்லீஸ்ட் 60% மார்க்ஸ் இன் மேக்ஸ் அட் 12th லெவல். 12ஆம் வகுப்பு படிக்கும்போது 60% மேக்ஸுக்கு, அதாவது அட்லீஸ்ட் 60% எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர் ஆர் bachelor's degree in any subject with statistics as one of the subject at degree level. இப்போ நீங்க வந்து ஒரு டிகிரி படிக்கிறீங்க, அந்த டிகிரியில உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட்ன்றது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் பாத்தீங்கன்னா என்னது ஜேஎஸ்ஓக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதுவே ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2, இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து பண்ணியிருக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பண்ணியிருக்கணும், அலைடாலாம் எதுவுமே வந்திருக்க கூடாது. 3 வருஷம் இருக்கு, 6 செமஸ்டர் இருக்குன்னா அந்த 6 செமஸ்டர்லயும் நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது படிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்க, அதே மாதிரி 1 இல்லைன்னா 2 பேப்பர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருந்தாலும் குவாலிஃபை கிடையாது. மெயின் சப்ஜெக்டா வந்து எல்லா இது பார்ட் ஆஃப் டிகிரிலையுமே வந்து நீங்க என்ன பண்ணி ஆகணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது படிச்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அப்புறம் அதர் போஸ்ட்டுக்கெல்லாம் என்னென்ன, அதர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னது, ஒரு டிகிரிக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய ஒரு இதோ வந்து படிச்சிருக்கணும், பேச்சுலர்ஸ் டிகிரி. ஓகேவா? அவ்வளோதான். அப்புறம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாமா இல்லையா, இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ தேர்ட் இயர் படிக்கிற நிறைய பேருக்கு இருக்கும், ஃபைனல் இயர் படிக்கிற தேர்ட் இயர்ல ஃபைனல் இயர் படிக்கிற எல்லாருக்குமே இருக்கும். ஸோ உங்களோட ரிசல்ட், நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்ட்டு உங்களோட ரிசல்ட் டிக்ளேர் பண்றது 1/8/2025 உள்ள இருக்கணும், இல்லைன்னா அந்த டேட்டுக்குள்ள இருக்கணும். ஓகேவா? அந்த டேட்ல இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஓகே குவாலிஃபைட். இல்ல எனக்கு வந்து எட்டாம் மாசம் இல்லாம 9ஆம் மாசம் வந்து எனக்கு குவாலிஃபிகேஷன் இதுவா வரும், அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வரும், நான் குவாலிஃபைடுன்னு அப்பதான் வரும், அந்த மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ 8ஆம் மாசம் 1ஆம் தேதி 2025 நீங்க கிராஜுவேட்டா அப்படின்றது பாருங்க. பேச்சுலர்ஸ் டிகிரி உங்ககிட்ட இருக்கா, கிராஜுவேட்டா, ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்டு, அதுக்கப்புறம் உங்களோட செமஸ்டர் சர்டிபிகேட்டு, இது எல்லாத்துலயுமே வந்து இருக்கும். சரிங்களா? எப்போ நீங்க பாஸ் ஆயிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்குள்ள நீங்க பாஸ் ஆயிருக்கீங்களா இல்லையான்னு பாருங்க. அப்படி பாஸ் ஆகலை அப்படின்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. இந்த டேட்டுக்குள்ள பாஸ் ஆயிருந்தீங்கன்னா எலிஜிபிள். அவ்வளவுதாங்க மேட்ரு, வேற எதுவும் கிடையாது. ஸோ நீங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்க இந்த 1/8/2025 நான் பாஸ் ஆயிருக்கேன்னு சொல்லி ப்ரூஃப் வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். சார் என்ன சார் ப்ரூஃப் அப்படின்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் தான். உங்க டிகிரி சர்டிஃபிகேட்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன இருக்க போகுது, டேட்டுன்றது இருக்க போகுது. இவன் 1/8/2025 இவன் பாஸ் ஆயிருக்கானா இல்லையான்றதை அவங்க செக் பண்ணிப்பாங்க. ரைட்டா? ஓகே. இப்போ அடுத்து என்னன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிகிரி. ஒரு சில பேர் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து படிப்பீங்க. ஓகேவா? அந்த இதை வந்து சொல்லுவாங்களே, அது தமிழ்ல தெரியாது, சரியா தெரியல. ஓகே. ஸோ இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிகிரின்றது எப்போ அப்ரூவ் பண்ணுவாங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பியூரோ, ஓகேவா, அவங்க அப்ரூவ் பண்ற அப்போ மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து ஓகே பண்ணுவாங்க. சரிங்களா? டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பியூரோ வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கணும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் அத்தாரிட்டி இல்லைன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி, அதுக்கு மேலே ஒரு இது இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பியூரோ, அந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பியூரோ கீழே வந்து நீங்க இருக்கீங்க, அது கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னா தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே பண்ணுவாங்க. ஓகேவா? டிவி அப்பயும் வந்து டிஇபியோட அப்ரூவல் வந்து அங்கே இருக்கா அப்படின்றத நீங்க ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி பிடெக் வியா IGNOU, இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த இதுல படிக்கிறீங்கன்னா நீங்க 9/10, அதாவது 2009 இருந்து 10 என்ரோல் பண்ணியிருக்கிற, அதாவது அப்ளிகேஷன் போட்டிருக்க கேண்டிடேட்டா மட்டும்தான் இருக்கணும். அந்த வருஷம் நீங்க சேர்ந்த கேண்டிடேட்டா மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் இல்ல, நான் வந்து பிஎஸ்சி டிகிரிக்கு இங்க ஈக்குவலன்ட்னு கொடுத்துருக்காங்க தெரியுமா? பிஎஸ்சின்ற பேச்சுலர் டிகிரிக்கு ஈக்குவலன்ட்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த பேச்சுலர் டிகிரிக்கு ஈக்குவலண்டா இருக்கா அப்படின்றத வந்து நீங்க என்ன பண்ணி ஆகணும்னா அதுக்கான ப்ரூஃபை வந்து கொடுத்தாகணும். ஓகேவா? அந்த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸை வந்து கொடுத்தாகணும், சப்மிட் பண்ணி ஆகணும். அப்படி சப்மிட் பண்ணும்போது ஃபைனல் டெசிஷன், ஓகே அது வந்து ஈக்குவலண்டா தான் இருக்கு அப்படின்ற ஃபைனல் டெசிஷனை யார் எடுப்பா அப்படின்னா
அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி தான் வந்து எடுப்பாங்க. உங்களை யார் அப்பாயிண்ட் பண்றாங்களோ, டிவில யார் இருக்காங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முடிவை நீங்க எடுப்பாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்போ என்னென்னலாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்றத கொடுத்துருக்கான். ஸோ என்னது ஃபைனல் மார்க் ஷீட்டு, எல்லா செமஸ்டர் எல்லா இயர், அப்புறம் ப்ரொவிஷனல் டிகிரி எடுத்துன்னு போகணும். ப்ரூஃப் தட் வாஸ் டிக்ளேர்டு ஆன் ஆர் பிஃபோர் 1/8/2025 அதுலயே இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த உங்களோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்லயே இருக்கும். எல்லா செமஸ்டர்லையும் எடுத்துன்னு போயிடுங்க. அவ்வளோதான். ரைட். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்னன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஓகேவா? ஸோ அதை தான் பார்க்க போறோம். இப்போ நம்மளோட எஸ்எஸ்சி எக்ஸாம்ன்றது இதுக்கு முன்னாடி டியர் 3 எல்லாம் இருந்தது. இப்போ என்ன பண்ணிருக்காங்க 2022க்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா 2022க்கு அப்புறம் டியர் 1 அண்ட் டியர் 2. ஓகேவா? இந்த மாதிரி 2 டியரை தான் வச்சிருக்காங்க. ஒன்று என்ன, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். எல்லாமே வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, சிஸ்டத்துல தான் அட்டன் பண்ணுவீங்க. நான் முதல்வன்ல வந்து ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி வந்து கண்டிப்பா எக்ஸாம் நடக்காது. எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டா தான் நடக்கும். நான் ஏன் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்னா பிகினர்ஸ்க்காக சொல்றேன். சரிங்களா? ஓகே. இப்போ எக்ஸாம் எந்த மாதிரி இருக்கும் பார்ப்போம். ஆப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஜெக்டிவ் டைப் அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு 1 2 3 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த 4 ஆப்ஷன்ல நீங்க என்ன பண்ணி ஆகணும், நீங்க வந்து எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ இப்படிதான் இருக்கும். ஓகேவா? டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம். 1 மணி நேரம் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா எக்ஸாம் எழுதலாம். நீங்க இங்கிலீஷு மேக்ஸு மாத்தி மாத்தி உங்களால எக்ஸாம் எழுத முடியும். ஓகேவா? அந்த செக்ஷனை வந்து மாத்தி மாத்தி எழுத முடியும். ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா பிடபிள்யூடி கேண்டிடேட் ஸ்கிரைபோட வரவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கும், அதே மாதிரி இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவானா ரீசனிங் இருக்கும், ஜிஎஸ் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், ஆப்டிடியூடு, அப்புறம் இங்கிலீஷ், இதுதான் இருக்கும். ஒரு செக்ஷன்லையுமே 25 கொஸ்டின் வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஒரு கொஸ்டினும் ஈச் கொஸ்டின் கேரிஸ் எவ்வளோ 2 மார்க்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க். ஓகேவா? 2 மார்க். இப்போ வந்து டோட்டலா 100 கொஸ்டின்றதுனால 200 மார்க். நெகட்டிவ் மார்க்கிங் வந்து என்னது 0.50 மார்க்ஸ் ஃபார் ஈச் ராங் ஆன்சர்ஸ். அதாவது நீங்க ஒரு கொஸ்டினை வந்து தப்பா போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட கரெக்டான கொஸ்டின்ல இருந்து 0.5 மார்க்ஸ்ன்றது காணாம போயிடும். ஸோ கரெக்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின் அட்டன் பண்றீங்க, ஓகேவா? 40 கொஸ்டின் உங்களுக்கு கரெக்ட், அதே மாதிரி 10 கொஸ்டின் தப்பு. 40 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் விகிதம் 80 மார்க்ன்றது கிடைச்சிடும். 10 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா 0.5 மார்க் போவோம். ஸோ 10 இன்டூ 0.5 மார்க் எவ்வளோ ஆகுது, 5 வந்துருமா? அப்போ 5 மார்க் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகி ஃபைனலா உங்களுக்கு 75 மார்க்னு வந்துடும். இதுதான் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங். பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்றப்போ இந்த நெகட்டிவ் மார்க்கிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட எக்ஸாம்ல அக்யூரசின்றது மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஓகேவா? முன்னெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் 2023 இல்லை 2022ஓட சிஜிஎல் அப்பெல்லாம் வந்து 10 மிஸ்டேக்ஸ்க்குள்ள இருந்துட்டாலே உங்களால வந்து என்ன பண்ண முடியும்னா ஒரு நல்ல அட்டம்ப்ட் பிளஸ் 10 மிஸ்டேக்ஸ்க்கு உள்ள இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்ததுனாலே உங்களால என்ன பண்ணிட முடியும்னா டியர் 1 கிளியர் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை பிரகாரம் 5 மிஸ்டேக் உள்ள இருந்தாதான் உங்களால கிளியர் பண்ண முடியும். பிகாஸ் நம்மளோட கட் ஆஃப்ன்றது 200 மார்க்குக்கு 160 மார்க்குக்கு மேல ரா மார்க்கே எடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருக்கு. அதனால சொல்றேன். ஓகேவா? எக்ஸாம் டஃப்பா இருக்கோ இல்லை ஈஸியா இருக்கோ அதை பத்தி இல்லை, 160 மார்க்ன்றது எடுத்தாகணும். அதனால நீங்க என்ன பண்ணி ஆகணும், மேக்ஸும் படிச்சாகணும், இங்கிலீஷும் படிச்சாகணும், ரீசனிங்கும் படிச்சாகணும். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து இப்போ இதுக்கு முன்னாடிலாம் அவ்வளோ படிக்க மாட்டாங்க. ஆனா இப்போ ஜென்ரல் அவேர்னஸ்ன்றது படிச்சே ஆகணும். அப்பதான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், அந்த 160 வந்து நீங்க கிராஸ் பண்ணவே முடியும். ரா மார்க்கா சொல்றேன். ஓகே. இப்போ டியர் 2 எக்ஸாம் எந்த மாதிரி இருக்கும்? டியர் 2 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த பேப்பர் 1 அப்படின்றது எல்லாருக்குமே கம்பல்சரி தான்ப்பா. சரிங்களா? பேப்பர் 1ன்றது எல்லாருக்குமே கம்பல்சரி. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்க ஜேஎஸ்ஓ அண்ட் இன்வெஸ்டிகேட்டரா இருக்கீங்க, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 அந்த 2 போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்றீங்க அப்படின்றா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பேப்பர் 2ன்றது இருக்கும். சரிங்களா? ஓகே.
எக்ஸாம் எந்தெந்த மீடியம்ல கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தியில மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? என்னது இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ்லாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க, தெளிவா வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ டியர் 2 எக்ஸாம்ல என்ன இருக்கு, செக்ஷன் 1ல உங்களுக்கு 2.25 மணி நேரம் கொடுப்பாங்க. இந்த 2.25 மணி நேரத்துல செஷன் 1 சரிங்களா, செஷன் 1க்குள்ள பேப்பர் 1, பேப்பர் 1க்குள்ள செக்ஷன் 1, செஷன் 1, செஷன் 1க்குள்ள செக்ஷன் 1. எப்படி வந்து நான் இங்க தனித்தனியான செக்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லணும், அதே மாதிரி இங்க மொத்தம் என்ன பண்ணிருக்காங்க, 3 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல என்ன இருக்கும்னா மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸும் அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸும் இருக்கும். அதாவது மேக்ஸும் ரீசனிங்கும் இருக்கும். இந்த மேக்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே வந்து செக்ஷனல் டைமிங் தான். அதாவது இந்த மேக்ஸும் ரீசனிங்கும் அட்டன் பண்றதுக்கு மட்டும்தான் 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணி ஆகணும், மேக்ஸ்ல இருக்கக்கூடிய 30 கேள்வியும் போட்டாகணும், ரீசனிங்ல இருக்கக்கூடிய 30 கேள்வியும் போட்டாகணும். உங்களால மேக்ஸ் ரீசனிங்னு இந்த இதை வந்து மாத்த முடியும். ஓகேவா? மாத்தி மாத்தி அட்டன் பண்ண முடியும். ஆனா மேக்ஸ் ரீசனிங்கை தவிர இங்கிலீஷு ஜென்ரல் அவேர்னஸ்னு உங்களால என்ன பண்ண முடியாது, செக்ஷன் 2க்கு அப்படியே தாவ முடியாது. ஸோ இதுதான் வந்து செக்ஷனல் டைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்கிங்லலாம் வந்து இது யூஸ்வலு, பட் இங்க வந்து இந்த மாதிரி ஓகேவா, செக்ஷனல் டைமிங், செக்ஷனல் கட் ஆஃப் இதெல்லாம் இருக்கும். இப்போ இதுல வந்து செக்ஷனல் கட் ஆஃப் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் வந்து டைமிங் மட்டும்தான். சரிங்களா? ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் ஒன் கொஸ்டின் கேரிஸ் 3 மார்க்ஸ். ஓகேவா? ஒரு கொஸ்டின் வந்து 3 மார்க்கை கேரி பண்ணோம். ஸோ தட் என்ன ஆக போகுது, 90 மார்க் வந்து ஒரு சப்ஜெக்ட்ஸ்லயும் வந்து வரப்போகுது. செக்ஷன் 2ல என்ன இருக்கு, அதே 1 மணி நேரம் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு 45 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 25 கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதுலயும் எல்லாருமே நல்லா அட்டன் பண்ணிடுவாங்க. இதுல தான் வந்து சொதப்புவாங்க. இதில் தான் நீங்க என்ன பண்ணி ஆகணும், நல்ல ஸ்கோர்ன்றது பண்ணி ஆகணும். அப்பதான் உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃப் மார்க்ன்றது நல்லா வந்து வரும். சரிங்களா? ஸோ தேர்ட் செக்ஷனை பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம். இந்த 15 நிமிஷம் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்ன்றது ஒன்று எடுத்துட்டு வருவாங்க. டியர் 1ல இந்த மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்ன்றது எதுவுமே கிடையாது. ஆனால் டியர் 2வை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 கேள்வி கேட்பாங்க. அந்த 20 கேள்வி அதே தான் 3 மார்க் கேரி பண்ணோம். ஸோ 60 மார்க். இது என்னன்னா குவாலிஃபையிங் நேச்சர் ஒன்லி தான். அதாவது உங்களோட ஃபைனல் கட் ஆஃப்ல இது அஃபெக்ட் ஆகாது. இது அஃபெக்ட் ஆகாது. பட் நீங்க இதுல என்ன பண்ணிருக்கணும், பாஸ் ஆகியிருக்கணும். சார் பாஸ் மார்க் என்ன சார் அப்படின்னா, பாஸ் மார்க்லாம் வந்து தெரியாது. ஓகேவா? இதுவும் வந்து ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. கம்ப்யூட்டருக்கும் வந்து பாஸா ஃபெயிலான்னு இருக்கும். இதுல நிறைய பேர் வந்து நிறைய மார்க் எடுத்தவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் எனக்கு தெரியும் 320 மார்க் எடுத்திருந்தாரு. இந்த மொதல் 2 செக்ஷன்லயும் வந்து 320 மார்க் எடுத்துட்டு இதுல ஃபெயில் ஆயிட்டாரு. ஸோ அப்போ ஆக மொத்தம் என்னது, ஃபெயிலு. இப்போ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணி ஆகணும், கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லயுமே பாஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் மார்னிங் நடக்கும்பா. மார்னிங் நடக்கும். அப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா லஞ்ச் பிரேக் விட்டுருவாங்க. வெளியே போய் சாப்பிட்டு கிஃப்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செக்ஷன் 2க்கு வந்து நீங்க வருவீங்க. செக்ஷன் 2வை பொறுத்த வரைக்கும் 15 நிமிஷம் வந்து நீங்க டெஸ்ட்ன்றதை எடுக்கணும். டெஸ்ட்னா என்னது அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோ சீன்லாம் இல்லை. நார்மலா வந்து என்னது, டைப்பிங் தான். டைப்பிங் உங்களுக்கு 15 நிமிஷம் வந்து டைமிங் இருக்கும். அந்த 15 நிமிஷத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா 2000 கீ டிப்ரெஷன்ஸ் அடிச்சாகணும். ஓகே சார், நான் இதுக்கு டைப்பிங் கிளாஸ் போகணுமா, அப்படிலாம் இல்லை. நீங்கள் டியர் 1 கிளியர் பண்ண உடனே உங்களுக்கு மினிமம் 1 மாசமாவது இருக்கும். அந்த 1 மாசத்துல நீங்க என்ன பண்ணலாம், ஒரு கீபோர்டை வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்து டைப் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ இதுல வந்து ஒரு 27 to 30 வேர்ட்ஸ் பர் மினிட் இருந்தாலே போதும். பேக் ஸ்பேஸ் இருக்கும். பேக் ஸ்பேஸ்ன்றது இருக்கும். சரிங்களா? ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். நீங்க வந்து பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. சப்பா மேட்ரு. அடுத்து பேப்பர் 2. பேப்பர் 2வை பொறுத்த வரைக்கும் ஜேஎஸ்ஓவா இருக்கிறவங்க, ஜேஎஸ்ஓக்கு அப்ளை பண்ணவங்க, அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டருக்கு அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் இதை எழுதுவீங்க. சரிங்களா? இது என்ன பண்ணுவாங்க, 100 கொஸ்டின் இருக்கும். இது மோஸ்ட்லி வந்து நெக்ஸ்ட் டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? 100 கொஸ்டின், 200 மார்க், 2 ஹார்ஸ். ரைட். இப்போ நெக்ஸ்ட் நெகட்டிவ் மார்க்கிங். நெகட்டிவ் மார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் இங்க பேப்பர் 1, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா 3 மார்க் அதிகமாகும். இதுவே தப்பா போட்டீங்கன்னா 1 மார்க் கம்மியாகும்.
சரிங்களா? 1 மார்க்குன்றது உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கா போகும். டியர் 1ல இது என்னது உங்களுக்கு கம்மியா இருக்கும். டியர் 2ல பார்த்தீங்கன்னா, இந்த நெகட்டிவ் மார்க்ன்றது என்னது 1 கம்மியாயிடும். ஸோ 1 மார்க் கம்மியாயிடும்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அக்யூரசின்றது ரொம்ப மெயின்டைன் பண்ணி ஆகணும். ரைட்டா? அடுத்து வந்து பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 0.5 மார்க்ன்றது கம்மியாகும். அவ்வளோதாங்க மேட்ரு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னது? பேப்பர் 1 மஸ்ட் பி குவாலிஃபைடு செப்பரேட்லி. பேப்பர் 1ல நீங்க என்ன பண்ணி ஆகணும்? அதுல இருக்கக்கூடிய இது எல்லாத்துலயுமே நீங்க என்ன பண்ணி ஆகணும்னா குவாலிஃபை பண்ணணும். அதாவது இது சொல்லுவாங்க என்னன்னா செக்ஷன் 1 செக்ஷன் 2 குவாலிஃபை பண்ணாதான் செக்ஷன் 3ல இருக்கிறதையே வந்து எண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இருக்கு. Just computer knowledge tests are qualifying, but stricter standards apply for post needing computer proficiency. ஸோ கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி தேவைப்படக்கூடிய போஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து இந்த டெஸ்டா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்டா இருக்கட்டும், இதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட் ஓஹெச்ல இருக்கிறவங்க, ஓஹெச் கேட்டகரியில இருக்கிறவங்க என்னதுன்னா டெஸ்ட்டுக்கு வந்து இது கிடையாது. ஓகேவா? டெஸ்ட் வந்து நீங்க டைப் ரைட்டிங் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. உங்களால வந்து டிஃபிகல்ட்டி இருக்கும், பண்ண முடியாது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா சிபிடி டேக்ஸ்க்கு வந்து ஒன்லி வித் மெடிக்கல் சர்டிஃபிகேட். ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி என்னால் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து வேணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து தனியாக ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓகேவா? தமிழில் வந்து அதை அவ்வளோ இது போடுறதே கிடையாது. நான் நிறைய ஸ்கிரைபுக்கு போயிருக்கேன். நான் தேடும் போதும் எனக்கு கிடைச்சதில்லை. ஸோ அதனால சொல்கிறேன். அடிஷ்னல் 5 மினிட்ஸ் டெஸ்கில் வந்து கொடுப்பாங்களாம்ப்பா. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து அடிஷ்னல் 5 மினிட்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஓஎஸ் கேட்டகரி மட்டும் எக்ஸம்ஷன் இருக்கு. ஸோ நார்மலைசேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் நோட்டீஸ் டேட்டட் 2/6/2025 பிரகாரம் பண்ணுவாங்க. இதோட நோட்டீஸ் என்கிட்ட இருக்கு. இந்த நார்மலைசேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு ஃபார்முலா ஒரு 2-3 பேஜுக்கு வந்து இருக்கும். யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா வந்து கேளுங்க. நிறைய பேர் கேட்குறீங்க அப்படின்னா அதை கூட போட ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? அது கொசன்னு ஒரு மாதிரி இருக்கு. பார்த்துக்கலாம். ரைட்டா? நெக்ஸ்ட் ஆன்சர் கீ அண்ட் அப்ஜெக்ஷன் விண்டோ. இப்போ வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீன்றது என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் முடிஞ்சு மொத்தமா எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆகஸ்ட் முடியுது, ஆகஸ்ட்ல ஏதோ ஒரு டேட்ல முடியுதுன்னா முடிஞ்சு 1 வீக்ல விட்டுருவாங்க. ஓகேவா? 1 வீக் மேக்ஸிமம் 1 வீக்ல வந்து விட்டுருவாங்க. விட்டதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, ரா மார்க் எடுத்திருக்கீங்க, இது எல்லாத்தையுமே உங்களால பார்த்துக்க முடியும். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின்ல வந்து அப்ஜெக்ஷன் இருக்கு, இந்த மாதிரி வந்து சேலஞ்ச் பண்றேன், தப்பா இருக்கு, ஆப்ஷன் தப்பா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கொஷினுக்கு 100 ரூபாய் பே பண்ணி இந்த அப்ஜெக்ஷனை வந்து இது பண்ணணும். சரிங்களா? ஆஃப்லைன் இமெயில் அப்ஜெக்ஷன்ஸ் ஆர் நாட் அக்செப்டட். அதுலயே வந்து கொடுத்துருப்போம் உங்களோட என்னது ssc.gov.in நீங்க உள்ள போகும்போதே அதையே கொடுத்துருப்பான். அதுலயே நீங்க அப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆஃப்டர் ரிவ்யூ மொத்தமா ரிவ்யூவுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீன்றது ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்ன்றது என்ன ஆகும்? ப்ராசஸ் ஆகும். ஓகேவா? ரைட். ஸோ எந்த அப்டேட்டா இருந்தாலும் அது என்னது எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து பாருங்க. இந்த ரீவேல்யூவேஷன் இதெல்லாம் வந்து கிடையாது. ரீவேல்யூவேஷன் பண்றது, ரீசெக் பண்றது, இது எல்லாமே வந்து எஸ்எஸ்சியில் எதுவுமே கிடையாது. ஸோ ஒழுங்கா கூட்டி பாருங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே கம்ப்யூட்டர் தான். ரைட்டா? ஓகே. அடுத்து சிலபஸ். டியர் 1 சிலபஸ் எப்படி இருக்கும், டியர் 2 சிலபஸ் எப்படி இருக்கும், அதெல்லாம் பார்த்துருவோம். இப்போ டியர் 1 அண்ட் டியர் 2 ரீசனிங்ல இருக்கா? சரி, ஓகே. ரீசனிங்ல இருந்தே போகும். டியர் 1ல என்ன நடக்கும் அப்படின்றத பாருங்க. ரீசனிங்ல அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், சீரீஸ், கோடிங், டிகோடிங், ப்ராப்ளம் சால்விங், அப்புறம் வந்து என்னது ஓரியன்டேஷன், வென் டயக்ராம்ஸ், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் அண்ட் சிலாஜிசம். சிலாஜிசம் தான் சிலாஜிசம், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் அந்த அளவுக்கு கேட்க மாட்டான். ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் ஆக்சுவலா வந்து சிலாஜிசம் தான் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். ஓகேவா? அதுலயே ஒரு டைப் இருக்கு. ஓகே, இது கேட்பாங்க. அப்புறம் சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸ், ஃபிகர் பேட்டர்ன், கிரிட்டிக்கல் திங்கிங், இது எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு என்ன எது புரியல அப்படின்னா 2024ஓட சிஜிஎல் பேப்பர் எடுங்க. ஓகேவா? சிஜிஎல் பேப்பர் எடுங்க. பேப்பர் எடுத்து பாருங்க. ஒரு 25 கொஸ்டின் ஜென்ரல் ரீசனிங்ல வந்து இருக்கும். அதை பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். இவங்க இதெல்லாம் சொல்றாங்களா அப்படின்ட்டு. ஓகேவா? நீங்க ஒண்ணுமே தெரியாம போடிங்க கூட இந்த ரீசனிங்ல உங்களால 10 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். சரியா? அப்படிதான் இருக்கும்.
ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா 25க்கு 25 போட தான் பார்ப்பாங்க. மேக்ஸிமம் 24ஆவது எல்லாமே போட்டுருவாங்க. ஸோ ரீசனிங் நீங்கள் எப்பயுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். நீங்கள் ரீசனிங் வந்து டே ஒன்லேருந்து படிக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. ப்ராப்பராக உங்ககிட்ட சோர்ஸ் இருக்குன்னா 20 டேஸ் இஸ் எனாஃப். 20 டேஸ் வந்து போதும் ரீசனிங் வந்து கம்ப்ளீட் பண்ண. ஓகேவா? ஸோ அதனால வந்து நான் கடைசி எக்ஸாமுக்கு 20 நாள் தான் இருக்கு, நான் இப்பதான் படிக்க போறேன் அப்படிலாம் வந்து ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. நான் சொல்றேன் ஒரு ஜஸ்ட் ஒரு இதுக்காக. ரீசனிங் வந்து ஒரு பெரிய மேட்ரு இல்லை, சப்ப மேட்ரு தான் சொல்றதுக்காக ஒரு 20 நாள் போதும்னு சொல்றேன். அதுக்காக அதை அப்படியே லிட்டரலா எடுத்துக்கணும் வந்து கடைசி 20 நாள்ல வந்து புஷ் பண்ணின்னு இருக்காதீங்க. சரிங்களா? முன்னாடியே வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் டெய்லி 1 மணி நேரம் பண்ணா போதும். பிகாஸ் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. டெய்லி 1 மணி நேரம் ரீசனிங் பார்த்தாலே போதும். அவ்வளவுதான், அதுக்கு மேல அதில் கண்டென்ட்டே கிடையாது. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ், இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ல இவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. என்விரான்மெண்ட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ். ஓகேவா? இந்தியா நெய்பர் இதுல இருக்கிறது அதுல வராது, அதுதான் வந்து அதோட இதுவே. ஸோ இந்த ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குன்னா ஸ்டாட்டிக் ஜிகே வரும், ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த சயின்ஸ் கொஞ்சம் வரும். ஓகேவா? ரொம்ப வராது. எப்படி சொல்றது, ஒரு 3 கொஷின் மேக்ஸிமம் வரும், அவ்வளோதான். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஸ்டாட்டிக் ஜிகேவா இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு ஷிஃப்ட்டை பொறுத்து வந்து வேரி ஆகும். அடுத்து இந்த சோஷியலுக்குள்ள இந்த ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, இந்த கர்மம் எல்லாமே வந்து இதுக்குள்ள வந்துடும். சரிங்களா? ஓகே. ஸோ சோஷியல்ன்றது ஒரு பேசிக்கா நீங்க பார்க்கணும் அப்படின்னா என்சிஆர்டி பார்க்கலாம். என்சிஆர்டியோட 6ல இருந்து 10 வரைக்கும் சும்மா சோஷியலை வந்து நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா அடிஷ்னலா மெட்டீரியல்ஸ் நிறைய வரும் தெரியுமா? இப்போ ஃபேமஸா நிறைய பர்மர் மெட்டீரியல் தான் வந்து பாக்குறாங்க. ஸோ பர்மர் மெட்டீரியல் நம்மளோட குரூப்ல வந்து இருக்கு. ஓகேவா? போட்டு வச்சிருப்போம், சர்ச்ல போட்டு பர்மர்னு போட்டிங்கன்னா வரும், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கும். ஏதாவது பார்த்துக்கிறதுனால பார்த்துக்கலாம். ஓகேவா? நிறைய இருக்கு, நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குப்பா. நாட் ஒன்லி பர்மர், ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ், குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்கு, பார்த்துக்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 1, கரெக்டா சொல்லணும்னா செப்டம்பர் 2024 இருந்து படிச்சுக்கிறது நல்லது. செப்டம்பர் 2024 இருந்து நீங்க என்ன பண்ணலாம், ஜூலை வரைக்கும், ஜூன் ஜூலை வரைக்கும் படிக்கிறது ஓகே. அதுல இருந்து வந்து கேட்பாங்க. ஓகேவா? ரைட். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து நம்பர் சிஸ்டம், அல்ஜிப்ரா, அரித்மெட்டிக்ல இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன், இந்த ஒர்க் டிஸ்டன்ஸ், இதை அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேவா? மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லாம் வந்து முன்னாடி ஒரு சார்ட்டை கொடுத்துட்டு 5 கேள்வி கேட்பான். இப்பெல்லாம் என்ன பண்றான்னா வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல வெயிட்டேஜும் கம்மி பண்ணிட்டான். ஒரு 3 என்னவோ தான் கேட்குறாங்க. அந்த 3 வந்து தனித்தனியான அந்த சார்ட்டை பொறுத்து வந்து வருது. ஓகேவா? ஓகே. இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷன்ல கிராமர் அண்ட் வொக்காபுலரி இந்த ரெண்டுத்துலையுமே நீங்க ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். கிராமரை பொறுத்த வரைக்கும் சினானியம்ஸ், ஆன்டனியம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ், ஃப்ரேசல் வேர்ப்ஸ். கிராமரை பொறுத்த வரைக்கும் வொக்காப் எழுதுறோம் பாருங்க, வொக்காப், ஃப்ரேசல் வேர்ப்ஸு, ஸோ ஹோமோனியம்ஸ் லைட்டாக கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். கிராமரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எரர் ஸ்பாட்டிங், அப்புறம் வந்து மிஸ்ஸிங் அந்த டேஷ் ஃபில்லிங் தி பிளாங்க்ஸு, அதுக்கப்புறம் வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸு, டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சு, இது ரெண்டுமே கலந்தா மாதிரி கிளாஸ் டெஸ்ட் கேட்பான். அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? கொஷின் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷு, இன்டெலிஜென்ஸு, இந்த ரீசனிங், இது எல்லாமே கிராஜுவேஷன் லெவல்லையும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து 10th லெவல்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு டியர் 2க்கான சிலபஸ். ஸோ டியர் 2க்கான சிலபஸ்னா தனியாக ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் டியர் 1க்கு படித்ததோட சேர்த்து ப்ளஸ் உங்களுக்கு வந்து மென்சுரேஷனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்பான். மென்சுரேஷனில் இந்த 3D இந்த பிரமிடு, ப்ரிசமு, இது எல்லாம் வந்து கொஞ்சம் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ப்ராபபிலிட்டி, இது கேட்பாங்க. சரிங்களா? செட்ஸு கூட வந்து பார்த்தேன், செட்ஸு கூட வந்து படித்து வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ அவ்வளோதான் வந்து கேட்பாங்க. எது
இந்த மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ்ல டியர் 1 டாபிக்கோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா சொல்றேன். அதனால டியர் 2 கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்டா இருக்குமா, கஷ்டமா இருக்குமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா நீங்க நினைக்கிற அளவுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. அதை விட கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, ஒரு பிஞ்ச் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாமே தவிர வேற எதுவுமே இல்லை. கொஸ்டின் இதுல கஷ்டமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதை விட டைமிங் தான் வந்து பிரச்சனையா இருக்கும். ஏன்னா வந்து மேத்தமெட்டிக்கல் அதாவது ஆப்டிடியூடும் சரி ரீசனிங்கும் சரி ஒரே செக்ஷன்ல வருது. உங்களுக்கு டைம்ன்றது கம்மியா இருக்கும். இதுவே வந்து நீங்க டியர் 2 இருந்ததுன்னா டியர் 1 இருந்ததுன்னா கொஞ்சம் வேற மாதிரி வந்து அப்ரோச் பண்ணுவீங்க. டியர் 2க்கு வந்து செக்ஷனல் டைமிங்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே தவிர மத்த எதுவுமே வந்து பெரிய விஷயம் கிடையாது. அடுத்து ரீசனிங். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இன்இக்வாலிட்டிஸ் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேட்பான். இன்இக்வாலிட்டிஸ் கேலண்டர் சம்டைம்ஸ் கேட்பாங்க. இந்த ரேங்கிங் அண்ட் ரீசனிங் இது கேட்பாங்க. இதெல்லாம் டியர் 1ல கூட கேட்கலாம். சரிங்களா? ரேங்கிங் அண்ட் ரீசனிங் ரேங்கிங் கேட்பாங்க. அப்புறம் பசில் கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து கேட்கலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல எக்ஸ்ட்ராவா கேட்கக்கூடியதுன்னா டியர் 1ல என்ன கேட்குறாங்களோ அதே தான். ப்ளஸ் கொஞ்சம் காம்ப்ரிகென்ஷன், அதாவது ஒரு பேராவை படிச்சுட்டு அதுல ஒரு 5 கேள்வி வந்து நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும், 10 கேள்வி அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து கேள்விகள் இருக்கும். காம்ப்ரிகென்ஷன் பேசேஜஸ். ஓகேவா? அப்புறம் இன்னொரு மேட்டர் சொல்ல மாதிரி டியர் 1ல இந்த ஜம்பிள்டு வேர்ட்ஸ்னு ஒன்று, ஜம்பிள்டு சென்டென்ஸ்னு ஒன்று கேட்பாங்க. அதுவும் ஒரு மேட்டர் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ்ல ஆஸ் யூஷுவல் அங்க என்ன கேட்கறாங்களோ அதே தான் இங்கேயும் இருக்க போகுது. கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முன்னாடி போகும். அதாவது நான் இங்க சொன்னேன்ல செப்டம்பர் சொன்னேன்னா செப்டம்பருக்குலாம் முன்னாடி வந்து நீங்க படிக்கணும். ஜனவரி 2024ல இருந்து நீங்க வந்து உட்காந்து படிச்சுட்டு வந்தாதான் அதுல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒழுங்கா அட்டன் பண்ண முடியும். மற்றபடி எல்லாமே வந்து சேம் தான். எப்படி ஜென்ரல் அவேர்னஸ் சொன்னோம் டியர் 1க்கு அதே தான் இங்கேயும் இருக்கும். கம்ப்யூட்டர் நாலேஜை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் நாலேஜ்ல பேசிக்கா இருக்கக்கூடிய இந்த இன்புட் அவுட்புட் டிவைசஸ் இதுல இருந்து கேள்வி வரும். சாஃப்ட்வேர் ரிலேட்டடா, அதாவது ஷார்ட்கட்டு, இந்த எம்எஸ் வேர்ட்ல இந்த இது கண்ட்ரோல் பிளஸ் எஸ் அமுத்துனா என்ன, கண்ட்ரோல் பிளஸ் சி அமுத்துனா என்ன, ரொம்ப மொக்கையா சொல்றேன். கொஞ்சம் ஸ்டாண்டர்டா வந்து கேட்பாங்க. ரைட்டா? சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா இருக்கட்டும், மெயிலா இருக்கட்டும், சிசினா என்ன, பிசிசிசினா என்ன, இந்த மாதிரி கேள்விலாம் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் டெஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பேப்பர் 2ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத இதுலயே பார்த்துக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் போஸ்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. டேட்டா கலெக்ஷன், கிளாசிஃபிகேஷன், டேபுலேஷன். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படியே. சரிங்களா? ஸோ இது எல்லாம் தான் என்னது இந்த வீடியோவில். அவ்வளோதாங்க மேட்ரு, அதுவும் கிடையாது. ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸில் முதல்ல சர்டிஃபிகேட்ஸ்க்கு போயிடுவோம். சர்டிஃபிகேட் நிறைய பேருக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்ல 10th சர்டிஃபிகேட் அப்பா அம்மாவோட பேர் இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்றது, அதுக்கப்புறம் க்ரூஷுவல் டேட்னா என்ன, ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் டேட்டுக்கு முன்னாடியே வாங்கணுமா, ஓபிசி சர்டிஃபிகேட் எஸ்எஸ்சியோட ஃபார்மேட்ல இருந்தா ஓகேவா, இல்லை நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஃபார்மேட்ல இருந்தா ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான உங்களோட கேள்விகள் எல்லாத்துக்குமே அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆன்சர் பண்றேன். செஷன் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெருசா வந்து எந்த ஒரு டைம் வேஸ்ட்டும் பண்ணல. ஸோ செஷன் வின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. மறக்காம வந்து லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பண்ணுங்க. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், பட் ஓகேவா? ஸோ அதே மாதிரி எல் பேண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கோர்சஸ்லாம் வந்திருக்கும். நம்மளோட ஜிஎல்எடு ஆப்பு ஸ்டாட்டிக் ஜிகேவா இருக்கட்டும், என்சிஆர்டிஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே நாங்கள் அதில் கவர் பண்ணியிருக்கோம். மேக்ஸுக்கு வேணும்னா மேக்ஸுக்கு தனியாக கோர்ஸ் இருக்குது, சயின்ஸுக்கு வேணும்னா சயின்ஸுக்கு தனியாக கோர்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. செஷன் வின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.